காலநிலை மாற்றம் என்பது விளிம்பு நிலை மக்களை தொடங்கி சமுதாயத்தின் அனைத்து படிநிலைகளும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் எல்லாவிதமான இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வரக்கூடிய நிலையில் இதை ஒரு பேரிடராக கருதி அதற்கான மாற்றுதல்களை எல்லா விதத்திலும் உருவாக்கிட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4 பெரிய இயக்கங்களை உருவாக்கி அதன் வழியே இந்த துறையை இன்றைக்கு அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள். அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காலநிலைக்கான ஆட்சி மன்ற குழுவானது இந்தியாவிலேயே முதன்முறையாக காலநிலை மாற்றத்திற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் ஆட்சி மன்ற குழு இது என்பதை நான் இங்கே பெருமையோடு மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் அவரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவினுடைய பல்வேறு ஆலோசனைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய காலநிலை மாற்ற சூழ்நிலையை நாம் அதை எதிர்கொள்வதற்கு பள்ளிகளிலே துவங்கி நகராட்சிகளிலே துவங்கி கிராமங்களிலே தொடங்கி எல்லா இடங்களிலும் நாம் சிறப்பான முறையிலே அதற்கான பணிகளை இந்த அரசு கடந்த 4 ஆண்டு காலங்களிலே உருவாக்கி வந்திருக்கிறோம். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்களும் மிக நன்றாக அறிவீர்கள். அந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு மணிமகுடமாக அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஒரு எட்டனதர் ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வார்கள். அதே போல அவருடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் மேலும் ஒரு பெரிய மகுடமாக இந்த காலநிலை மாற்றத்திற்கான இந்த மாநாடு இன்றைக்கு அமைந்திருப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சியினை பெறுகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் கொள்கை உருவாக்கத்திலே கலங்கரை விளக்கமாகவும் தமிழ்நாடு திகழ்வதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு இன்ன தேவை என்றை அவரிடத்திலே சொல்வதற்கு முன்பாகவே பால் நினைந்தூட்டும் ஒரு தாயாக இருந்து அதற்கான தீர்வை கொடுத்துவிடும் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த காலநிலை மாற்றத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதற்கான உரிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு பெரும் ஆதரவை அளித்திருக்கிறார்கள். அவருடைய ஆதரவின் அடிப்படையில் நாம் எதிர்பார்த்ததற்கு முன்பாகவே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசிய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2070 முன்பாக பூஜ்ய கார்பன் இலக்கை தமிழ்நாடு அரசு நிச்சயம் அவருடைய தலைமையில் தமிழ்நாடு எய்தும். அந்த கார்பன் நியூட்ரலிட்டி 0 கார்பன் என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே தமிழ்நாடு மிக விரைவில் எய்தும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நான் நன்றியோடு தெரிவித்து மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.